அதிமுகவில் இருந்தவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து தாவேக்காக்கு வரணுமா, ஏன் திமுகவில் இருந்து ஏன் வர மாட்டேன்ட்டாங்க? எம்ஜிஆர் காலத்திலே வரல யாரும் திமுகவுக்கு. 13 ஆண்டுகள் எதிர்கட்சியாக வந்து திமுக இருக்கும்போதே திரு விஜய் அவர்களோட 100 மடங்கு வந்து பிரபலமான ஒரு ஒரு பிம்பம் பார்த்தீங்கன்னா ஐயா எம்ஜிஆர். ஏன்னா மக்களிடத்தே இருந்து வந்தார் அவர். மக்களுக்கான பணிகள் செய்து சினிமா காட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கண்ணியமாக இருக்கும். பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விதமான காட்சிகளும் இல்லாது எல்லாமே ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி அவர் வந்து சினிமாலையும் அப்படி தான் இருந்தார், நிஜ வாழ்க்கையிலும் அப்படி தான் இருந்தார். விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறாங்களே. வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு விஜய் தான். விஜய் வந்து விஜய் மாதிரியே இருக்காருன்னு சொல்லுங்கள், அதை நான் ஒத்துக்கிறேன். எம்ஜிஆராக ஒரு காலம் வந்து மாறவே முடியாது. திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ண அந்த சர்வீஸில் 10% கூட ஐயா விஜய் வந்து பண்ணியிருக்க மாட்டார். நான் அது விஜய் அவர்களை குறைத்து மதிப்பீடு பண்ணுறதுக்காக சொல்ல, அவ்வளோ தூரம் செய்தவர் வந்து ஐயா விஜயகாந்த். அவராலே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக தான் வர முடிஞ்சது. அதை தாண்டி இன்றைக்கி விஜய் வந்து முதலமைச்சராகாருன்னா அவரோட உழைப்பு இருக்குது, நம்ம அதை வந்து மறுக்கவே இல்லை. மக்கள் அவருக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாரும் விருப்பப்பட்டு வராங்கன்னு சொல்கிறீங்களா, அப்படிலாம் வந்து கிடையாது. அப்படின்னா ஏன் திமுகலேருந்து வரலன்னு கேட்குறேன். அங்கே கொள்கை பிடிப்பாடு இருக்குது, அங்கே கொள்கை இருக்குது, அந்த கட்சியோட நிற்கணுன்றது அவங்களுக்கு வந்து தெரியும். இங்கே வந்து அப்படி எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது, வசீகரமான தலைமை கிடையாது. எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு வசீகரமான வந்து தலைமை கிடையாது, அதே மாதிரி ஒரு நேர்மையான ஒரு தலைமையும் கிடையாது. அதனால் இவங்களுக்கு வந்து சரி ஓகே இங்கேருந்து நம்ம அங்கே போனால் இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படி தான் வராங்க. அதே நேரத்தில் ட்ரேட் பண்ணி தான் வராங்களே கண்டி யாருமே வந்து சும்மாலாம் வரல. இப்போ மரகதம் குமரவேல் அவர்கள் வந்து வந்திருக்காங்க எங்கள் தொகுதி எம்எல்ஏன்னா அவங்க ஒன்றும் சும்மாலாம் போகல. அவங்க எத்தனை கோடி செலவு பண்ணாங்க எங்களுக்கு தெரியும் எலெக்ஷனில். அப்போ அத்தனை கோடி செலவு பண்ணி அதை வந்து அந்த மக்களை துச்சமாக மதிச்சுட்டு அந்த மக்களுக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்காம நீங்கள் வந்து அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ மந்திரி பதவி உங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆல்ரெடி சீலிங் 35 மந்திரிகள் வந்து கொடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் யாருக்கும் வந்து மந்திரி சபையில் வந்து நீங்கள் விரிவாக்கலாம் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, முடிச்சாச்சு. அப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு எம்எல்ஏ தான், எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு திருப்பி இடைத்தேர்தலில் நீங்கள் தாவைகள்னு திருப்பி நீங்கள் என்ன மந்திரியாக போகிறீங்களா, இல்லை துணை முதல்வர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. திருப்பி நீங்கள் எம்எல்ஏ தானே ஆக போகிறீங்க. அதுக்கு ஏன் நீங்கள் வந்து இந்த மக்களோட அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை நீங்கள் கொச்சப்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி இருக்குது, கஜானா காலியாக இருக்குது, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ இத்தனை எம்எல்ஏக்களை நீங்கள் உடைச்சி அந்த கட்சியை சுக்குநூறாக்கி நீங்கள் எடுக்கும்போது திருப்பி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் அந்த பொருளாதார நெருக்கடி, அந்த செலவினங்கள் யார் கையில் வரும்? சாமானிய மக்கள் தலையில் தான் வந்து விடியும்.